Hi friends, வணக்கம். Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல எப்படி crystal bead and small bead யூஸ் பண்ணி ஒரு டபுள் கலர் saree குச்சி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த கிறிஸ்டலும் அந்த ஸ்மால் பீட்ஸ் தான் தேவை. ஸோ சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் ஆன் தட் பெல் ஐக்கன் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பண்ணுறதுக்கு நான் இங்கே 2 சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன், தட் பிங்க் அண்ட் பர்பிள். மோரோவர் வந்துட்டு அந்த பீட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ண போகிறதுல இந்த எம்ப்ராய்டரி ஃப்ளாஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த எம்ப்ராய்டரி காட்டன் த்ரெட் வந்துட்டு ஈஸியாக எல்லா கடையிலையுமே கிடைக்கும். உங்களுக்கு எம்ப்ராய்டரி த்ரெட் இல்லைன்னா சில்க் த்ரெட்டே கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லைனா வந்து மிஷின் த்ரெட் யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்துட்டு காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணும்போது நல்லா க்ரிப்பாக நிற்கும் பீட்ஸு, அதுக்காக தான். சில்க் த்ரெட்னா கொஞ்சம் நழுவி வந்துடும், அதுக்காக தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ நீங்கள் எந்த த்ரெட் உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காட்டன் த்ரெட்டை வந்து 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை வந்துட்டு ஆட் பண்ணுறேன் நான். இதுக்கு ஒரு நீடல் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு எதுவும் நாட் போட வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு பீட் ஆட் பண்ணும்போது. ஏன்னா வந்து சில்க் த்ரெட்னா நழுவி வரும், இது வந்துட்டு நழுவாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப க்ரிப்பாக அந்த பொசிஷனில் நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து நான் இந்த கிறிஸ்டல் பீடும் அந்த கோல்டு கலர் ஸ்மால் பீடும் யூஸ் பண்ண போகிறேன். அது ஷைனிங் பீட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நீடலில் வந்து ஜரி த்ரெட் லூப் போட்டு அதில் இந்த 3ஐயும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்துட்டு அப்படியே நீங்கள் ஸ்லைட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட த்ரெட்டில் பீட்ஸு ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாட் போட்டு தான் ஆகணும், ஏன்னா பீட் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த நாட் போட்டுட்டு இந்த நாட்டை வந்து கைட் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு நீடல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா க்ரிப்பாக நினைக்குச்சு. ஸோ அடுத்த பார்ட் என்னென்னா 2 சைடு வர ஸ்மால் பீட்ஸ் ஆட் பண்ணும். அதுக்கு வந்துட்டு இந்த இன்னொரு த்ரெட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு மேலே போட்டு ஜஸ்ட் ஒரு நார்மல் நாட் மேலே 3 பீடுக்கும் மேலே வச்சுட்டு அந்த த்ரெட்டோடு சேர்த்து ஒரு நார்மலாக போடுற ஒரு நாட் போட்டிங்கன்னா நல்லா க்ரிப்பாக நினைக்கும். ஏன்னா வந்துட்டு சில்க் த்ரெட்டுங்கும் போது தான் உங்களுக்கு வந்து நாட் போட்டாலும் நிற்காது, நழுவி வரும். இது வந்து நல்லா க்ரிப்பாக நிற்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ 2 சைடும் வந்துட்டு பீட்ஸ் ஆட் பண்ணணும். அதே மாதிரி நான் இங்கே ஒரு 12 பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட்டை நீடலில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடு ஒரு 6, அந்த சைடு ஒரு 6 அப்படியே ஸ்லைட் பண்ணிங்கன்னா அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பீட்ஸை வந்து த்ரெட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி லெஃப்ட் சைடும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல் சாரீ குச்சு இது மாதிரி செய்யும்போது இந்த மாதிரி நீடலில் வந்து ஒரு நல்ல லென்த்தியான ஒரு ஜரி த்ரெட் ஆட் பண்ணி எல்லா பீடும் நீங்கள் வந்து அதில் கோர்த்து வச்சிட்டிங்கன்னா குச்சு செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த சென்டரில் இருக்க த்ரெட்டை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சைடில் இருக்க த்ரெட்டை கொஞ்சம் லூஸாக விட்டிங்கன்னா இந்த மாதிரி அந்த கிறிஸ்டல் பீடை சுற்றியும் வந்து கோல்டு பீடு இருக்கிற மாதிரி வரும். ஸோ கரெக்டாக டைட் பண்ணி நாட் போடுங்க. இந்த நாட்டை வந்து டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பொசிஷனில் வந்து பீட்ஸ் எல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இல்லை லைட்டாக இழுத்து விட்டிங்கனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னென்னா இது ஆட் பண்ணுறது, டாசல் ஆட் பண்ணுறது தான். ஸோ இதுக்கு வந்து ஈச் கலரில் நான் 100 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ தட் ஃபோல்ட் ஆகும்போது 200 ஆகிடும், டுகெதர் வந்துட்டு 400 ஆகிடும், அதுக்காக தான். ஸோ இது இந்த மாதிரி ஃபஸ்ட் ஒன் போட்டு இதை பிடிச்சிக்கிட்டேன். செகண்ட் கலர் அதுலேயே ஆட் பண்ண போகிறேன். இது வந்துட்டு அந்த கிறிஸ்டலுக்கு 2 சைடு 2 கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ ஈஸியாக இருக்கும் 2 கலர் வந்து செப்பரேட்டாக பண்ணும்போது, அதுக்காக தான். ஸோ இதுவும் போட்டுட்டு அந்த கோல்ட் பீடை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க.
அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ பிங்க்கு வந்துட்டு கொஞ்சம் பர்பிள் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதையும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் 2 கலரும் நல்லா நீட்டாக தெரியும். எப்பவும் போல் ஜரி த்ரெட் நீடில் போட்டு அதை ஃபஸ்ட் இப்படி குத்தி அதை வந்துட்டு அதே கட்டை விரலில் கீழே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இந்த நீடில் வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி நாட் போட வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒரு 3 தடவை 4 தடவை முடிச்சு போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்கள் டாசல் வந்து செட் ஆகிடும். அப்புறம் சில்க் த்ரெட் கீழே வந்து கரெக்டாக லெவல் பண்ணி ட்ரிம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே பேக் சைடில் வெளியில் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம டபுள் கலர் பீடட் கிறிஸ்டல் டாசல் ரெடி. ஸோ ட்ரிம் பண்ணும்போது இழுத்து பிடிச்சி ட்ரிம் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு பண்ணிங்கன்னா தான் பக்கத்தில் இருக்க டாசலுக்கு ஈக்குவலாக வரும். ஸோ அவ்வளோதான், பியூட்டிஃபுல் டாசல் இஸ் ரெடி. ஒரு கலர் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சென்டரில் இருக்க த்ரெட்லேயே நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். யாராருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இன்னும் மேலும் மேலும் தமிழில் சாரீ குச்சு டியூட்டோரியல் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Till then, take care friends. Bye-bye.